ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஆஃபீஸுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க. அந்த பொண்ணை பற்றி சொல்லணுன்னா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு வயசு வந்து 2-3 தான் ஆகுது. அந்த பொண்ணு பார்க்கணுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே எடுப்போம், முன்னாடி அப்படியே கல் மாதிரி நிற்கும், அப்படியே ஸ்ட்ராங்காக, அப்படியே நல்லா திடமாக நிற்கிற மாதிரி எப்பயுமே. எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை தொட்டு பார்த்துருந்தேன். ஆனால் அவங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு இதமான ஒரு நட்பு உறவு எங்கள்கிட்ட இருக்குது. அது எப்படின்னா, அந்த பொண்ணு ஃபஸ்ட் டைம் வேலைக்கிட்ட வரப்போ எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கேட்டாங்க. எங்கள் மேனேஜர் என்ன தான் கூப்பிட்டு கேட்டார். ஏன்னா நான் வந்து அந்த ஆஃபீஸில் வந்து சீனியரு, அதனால் என்னை கேட்டு தான் என்னோடய மேனேஜர் வந்து முடிவு எடுப்பார். அப்போ மேனேஜர் என்கிட்ட கேட்டார், இந்த பொண்ணு நிறைய திறமெல்லாம் இருக்கா, இந்த பொண்ணை சேர்க்கலாமா, இந்த பொண்ணால் நமக்கு ஏதாச்சும் கம்பெனிக்கு ப்ராஃபிட் ஏதாச்சும் வருமா, அது மாதிரி என்கிட்ட 1008 கேள்வி கேட்டார். நான் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இந்த பொண்ணை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் மேனேஜர்கிட்ட. உடனே சரிம்மா, நீ வந்து அடுத்த 1ஆம் தேதியிலேருந்து வேலைக்கு வந்துடு அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சுட்டு என்னால் தான் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்கள் எப்படி எனக்கு வேலை கொடுக்க ஒத்துக்கிட்டீங்க? அது நான் சொன்னேன், இல்லை நீங்கள் உங்களை கஷ்டப்படுற ஃபேமிலி மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால தான் ஒரு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி தான் நான் வேலை போட்டு கொடுத்தேன், மேனேஜர்கிட்ட சொல்லி உங்களுக்கு நான் ஒரு வேலையை போட்டு கொடுத்தேன் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட நான் சொன்னேன். அந்த பொண்ணுக்கு அப்போலேருந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, உடனே அந்த பொண்ணு ஆஃபீஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்கணும், அதனால் உங்களோட நம்பர் கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டால், நான் உடனே தாராளமாக தரேன் அப்படின்னு சொல்லி என் நம்பரை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப்பு ரொம்பவே டைட்டாக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அந்த பொண்ணு அவங்கள ஹஸ்பண்டை பற்றி, அவங்க மாமனார் மாமியாரை பற்றி எல்லாமே சொன்னாங்க. என்னை பற்றி சொன்னோன்னா, நான் இந்த கம்பெனியில் வந்து 10 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு வயசு வந்து 32 ஆகுது. ஆனால் எனக்கு இன்னும் திருமணமே ஆகலை. அது என்னான்னு தெரில, எனக்கு அந்த திருமணம் வரணும் மட்டும் தள்ளி போயிட்டே இருக்குது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், கல்யாணம் எப்போ ஆகுதோ அப்புறம் ஆகுதோ எப்போ ஆனாலும் கவலையே இல்லை. ஆனால் எனக்கு வந்து அந்த இது எப்படியாச்சும் கிடச்சாகணும். அதை ஒரு தடவையாச்சும் நம்ம பண்ணி பார்த்துடணும். அந்த உணர்வு எப்படி இருக்கும், அதை அடைஞ்சே ஆகணும், அந்த வெறி தான் எனக்கு இருந்துச்சு. அதனால் நான் வந்து இந்த பொண்ணை வச்சு நம்மளோட வெறியை தீர்த்துக்கலாம் அப்படி நினச்சி தான் நான் அந்த பொண்ணிட்ட பேச ஆரம்பித்தேன். அந்த பொண்ணு எனக்கு மேலே என்னை வந்து ஒரு ரொம்ப நல்லவ மாதிரி நினச்சிக்கிட்டு என்கிட்ட அந்த பொண்ணு அப்படி இப்படி ரொம்ப நல்லா பேசுவாங்க. அந்த பொண்ணு அப்படி இருக்கும்போது தான் ஒரு தடவை அந்த பொண்ணு ஆஃபீஸ் டைமில் எங்கேயோ வெளியில் வந்து ஸ்கூட்டி பஞ்சர் ஆகிட்டு நான் இங்கே மாட்டிட்டு நிற்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே சிட்டாக பறந்தேன், என்னோடய பைக் எடுத்து வேகமாக அவங்க சொன்ன இடத்துக்கு வந்து என்ன பிரச்சனை கேட்டேன். வண்டி ப்ராப்ளம்னு சொன்னாங்க. உடனே அங்கே பக்கத்தில் ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, அவங்க வண்டியில் விட்டுட்டு திருப்பி அவங்கள என்னோடய பைக்கில் அவங்கள நான் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வந்தேன். அப்போ கூப்பிட்டு வரப்போ நான் ஸ்பீடு பைக்கெலாம் விட்டு ஏற்றினேன். அப்போ அது எனக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இதமான ஒன்று கிடச்சிச்சு. அப்புறம் தான் அவங்களோட நம்ம அதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸில் எங்கிட்ட தான் சாப்பிட ஆரம்பித்தாங்க. நாங்கள் எப்பயும் ஆஃபீஸ்க்கு அப்போ கீழே ஒரு மெஸ் இருக்குது, அங்கே வந்து ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஏன்னா எங்கள் ஆஃபீஸ் வந்து ரொம்ப பெருசு, எப்படியும் ஒரு 60-70 பேர் வேலை பார்ப்பாங்க. அதில் ரொம்ப கீழ்த்தரமாக ஒர்க்கர் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் கீழே தான் போய் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறதுனால என்னோடய மேனேஜர் வந்து தான் வெளியிலே போய் சாப்பிட்ற டைம் ஆகுது, இங்கே ஒர்க்கெல்லாம் அப்படி இருக்குது, எல்லோரும் வெளியில் சாப்பிட போகிறேன்னு ரொம்ப நேரம் டைம் ஆக்குறாங்க, அதனால் நம்ம கீழே ஒரு மெஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நான் தான் என்னோடய மேனேஜருக்கு ஐடியா கொடுத்தேன். அது மாதிரி நாங்கள் எப்போயும் மெஸ்ஸில் தான் நானும் அவ்வளோ சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் அவள் ரொம்ப விரும்பி கேட்டானா, நம்ம ஏன் ஒரு நாள் வெளியே போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்டால், ஏன்னா அவள் சொன்னால், எனக்கு இந்த மெஸ்ஸில் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சிட்டு, இதுக்கு மேலே இந்த மெஸ்ஸில் நல்லா சாப்பிடவே முடியாதுங்க, நாக்கு செத்து போயிடும் போல, வாங்க நம்ம ஒரே தடவை மட்டும் நம்ம வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு அவள் வந்து என்கிட்ட கேட்டாள். நான் சொன்னேன், இதில் என்ன, வாங்க உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைக்கின்னு பார்த்து தான் அவங்களோட வண்டி வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. போய் ஒர்க் ஷாப்பில் விட்டோம்ல, அப்போ அன்றைக்கும் திருப்பி நான் அவங்களோட வண்டியில் தான் நான் போனேன், நான் என்னோடய வண்டியில் தான் கூப்பிட்டு போனேன். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஏதோ ஒரு கல்யாணம் ஒரு பொண்டாட்டி நம்ம கூப்பிட்டு போகிற மாதிரி எனக்கு அந்த ஒரு உணர்வு கொடுத்தாங்க அந்த பொண்ணு, எனக்கு அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி போய் ரொம்ப நல்லா சாப்பிட்டோம். அந்த பொண்ணு வந்து நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க போல்.
மீன், கோழி, ஆடு எல்லாமே நல்லா வளைச்சி கட்டிட்டாங்க. அவ்வளோ பிடிக்கும் போல அவங்களுக்கு. அப்புறம் வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த ஹோட்டல் நான் தடவை வரேன், இங்கே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. நீங்கள் எப்படி இந்த இவ்வளோ டேஸ்ட்டான ஹோட்டலை கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் நான் முன்னாலேருந்து இங்கே தானே சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த நாள் வந்து நல்லா போணுச்சு. அந்த நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், உங்களால் ஒரு 4 இடத்துக்கு போக முடிஞ்சிச்சு, உங்களால் எனக்கு பிடிச்ச ஃபுட்டு கூட எனக்கு நல்லா கிடச்சிச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் எப்படி நல்லா இருக்காங்களான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் நல்லா சோகமாக பேசினேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஏன் ரொம்ப டல்லாக பேசுகிறேன்னு அவங்க கேட்டாங்க. எனக்கு அம்மா அப்பா மட்டும்தான், எனக்கும் அவங்கள மாதிரி குடும்பம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மாதிரி நான் சொன்னேன் அவங்கள்ட்ட. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இப்போ இப்படி தாங்க இருக்கும், அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் குழந்த, அப்புறம் உங்களுக்கு வர ஒய்ஃப்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அப்புறம் அடுத்த நாள் வந்துச்சு. அடுத்த நாள் வந்து அவங்க வந்து டேரெக்டாக வந்துட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க ஆஃபீஸில், நேற்று ஏன் என்கிட்ட ஒரு மாதிரியாக பேசுனீங்க சோகமா அப்படி அவங்க கேட்டாங்க. அதான் ஃபோன்லேயே சொன்னேன், ஃபோனில் சொன்னாலும் நீங்கள் என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு நானும் சொன்னேன். ஆனால் அவங்க என்னை விடவே இல்லை. கடைசி வரைக்கும் என்ன அவங்க துருவி கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையில, அதான் என்ன பண்ணுறேன்னு இருக்கேன் அப்படியே ரொம்பவே சோகமாக இருக்கேன் அப்படின்னு நான் கூட சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னோடய ஃபீலிங் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ இவ்வளோ தானே, உங்களுக்கு அதை தானே வேணும், ஏன்னா எனக்கு நீங்கள் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக வச்சிங்க, அதனால் உங்களை நீங்கள் நான் சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்னு அவங்களே அவங்க வாயில எனக்கு சொன்னாங்க. எனக்கு அப்படியே உடம்புலாடைய சுருன்னு இருந்துச்சு. என்னடா இவங்க வாயாலே சொல்கிறாங்களே இப்படி, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் கேள்விப்பட்டு இப்படி இருப்பாங்களா நினச்சி கூட பார்க்கலையே, அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. அது மாதிரி எனக்கு மைண்டில் எனக்கு ஏதோ நிறைய ஒன்றா மண்டையில் ஓடிட்டே இருக்குது அவங்கள பற்றி. அதுக்கப்புறம் அதே மாதிரி அன்றைக்கி மேனேஜர் எல்லாம் முடிஞ்சு அன்றைக்கி வேலையை வந்து சீக்கிரமாக முடிச்சிட்டோம். நான் வெளியில் போகணும் மேனேஜர்கிட்ட சொல்லியிருந்தேன் சீக்கிரம் போகணுன்னு. அதேமாதிரி அவங்களும் நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் அன்றைக்கி போனோம். அன்றைக்கி அவங்க என்னை வீட்டுக்கே கூட்டி போயிட்டாங்க. வீட்டுக்கே கூட்டி போனேன். அங்கே வந்து நான் கேட்டேன், உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஹஸ்பண்ட் வர்றதுக்கு 10 மணி ஆகும், நம்ம அதுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ மணி 6 தான் ஆணுச்சு. 6லேருந்து 8 மணி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நான் அவங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்.